ஹே மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம ஆற்றுல பிடிச்ச மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே எடுத்தாச்சு. புளிக்கரைசல் எல்லாமே சாந்து போட்டு கரைச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான வானலை எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் இதை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் எப்போதுமே பச்சை மிளகாயும் சரி, கருவேப்பிலையும் சரி, வெங்காயத்தை போட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா தான் நான் போடுவேன். ஏன்னா எனக்கு எண்ணெயில் வறுக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நம்ம பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளியுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மீன் வந்துட்டு நாங்கள் சும்மா பாத்திரம் கழுவ போகிறப்போ காலில் எல்லாம் மிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிக்கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் சைடெலாம். ஸோ அந்த மாதிரி பிடிச்ச மீன் தான் இது. இந்த மீன் பிடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ திட்டு வாங்கிக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில். ஸோ இதில் இந்த குட்டி குட்டி மீன்லாம் ஏன் பிடிச்சிட்டு வந்தால் கொண்டு போய் ஆற்றுலேயே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு தான் கொண்டால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால சரி இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த மீனை சமைக்கிறப்போ அவ்வளோ பேர் திட்டினாங்க. சமைச்சு வச்சதுக்கப்புறமே எல்லாருமே இந்த மீனை தான் சாப்பிட்டாங்க. ஸோ நான் இதை வந்து நைட்டில் தான் சமைச்சேன். ஏன்னா சாயங்கால டயத்தில் தான் மீன் பிடிக்க போகணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக பிடிச்சிட்டு வந்துட்டு சமைச்சோம். ஸோ இந்த மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த ஆற்றுல பிடிச்ச மீன் குழம்பு நான் வைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் வந்துட்டு ஆற்றுல பிடிச்ச மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் நான் வச்சதே கிடையாது. கடல் மீன் சாப்பிட்டு பழகி அந்த டேஸ்ட்டுக்கே போயாச்சு. ஸோ இதை சாப்பிட்றப்போ எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மீன் பிடிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆற்றுல, குளத்துல, குட்டையில் இந்த மாதிரி இருக்கிற மீன்லாம் தடவி பிடிப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்கிறதுலாம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆற்றுல தண்ணி குறைஞ்சதுக்கப்புறமா மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டு இருக்கிற மீனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வந்து வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டி மீன்லாம் அலசி வச்சுக்கிறத எடுத்து குழம்புல போட ஆரம்பிச்சிட்டேன். அது போடவுமே ரொம்ப வாசமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மீன் குழம்பு இப்படி செய்கிறேன். அப்புறம் எங்கள் ஆத்தா எல்லாருமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மீன் குழம்பு எப்படி வரப்போகுது, டேஸ்ட்டெல்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நிஜமாவே சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஆத்தா வந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துட்டு நானுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்களுமே வீட்டில் எல்லாருமே சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு நானுமே இதை சாப்பிட்டு பார்த்தேன். எனக்குமே ரொம்ப சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கும் நடந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா யதார்த்தமாக எனங்களோ போயிட்டு இந்த மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து சமைச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆற்றுல பிடிச்சி சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இனிமேல் டெய்லி அப்டேட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு